வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான இயற்பியல் புதிரை விடுவிக்கலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஆனா பயப்படாதீங்க, இத நாம ஒரு பரீட்சையா பார்க்க போறதில்ல, ஒரு சுவாரஸ்யமான சவாலா எடுத்துக்க போறோம். வாங்க இந்த புதிருக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பார்க்கலாம். கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எரிமலை குழம்பு விட சூடான ஒரு ஸ்டீல் பந்து உங்ககிட்ட இருக்கு. அத தண்ணியில போட்டா எவ்ளோ வேகமா அது குளிர்ந்து போகும்? இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு விடுவிக்க போறோம். சரி, நம்ம டிடெக்டிவ் தொப்பி எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு க்ளூவையும் கவனமா ஆராய்ந்து உண்மையை கண்டுபிடிக்கலாம். ரெடியா? ஓகே, நம்ம விசாரணையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இந்த வழக்குல நம்ம கிட்ட என்னென்ன துப்புகள், அதாவது க்ளூஸ் கிடைச்சிருக்குன்னு முதல்ல பாப்போம். நம்ம கிட்ட இருக்கிற முதல் க்ளூ, அந்த ஸ்டீல் பந்தோட ஆரம்ப வெப்பநிலை 1000 கெல்வின். 1000 கெல்வின்னா எவ்ளோ சூடு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 700 டிகிரி செல்சியஸ்க்கு மேல. நம்ம வீட்ல தண்ணி 100 டிகிரில கொதிக்கும் போதே எப்படி இருக்கும்? அப்போ இதோட சூட்ட கற்பனை பண்ணி பாருங்க. அடேங்கப்பா! அடுத்து நம்மளோட இரண்டாவது க்ளூ. இதுதான் நம்ம டார்கெட் வெப்பநிலை 350 கெல்வின். அதாவது அந்த பந்து எப்போ 350 கெல்வின் வெப்பநிலைக்கு வருதோ அப்போதான் நம்ம கணக்குப்படி அது குளிர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட கோல். நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த முக்கியமான க்ளூ, அந்த பந்தை சுத்தி இருக்கிற சூழலோட வெப்பநிலை 300 கெல்வின். இந்த 300 கெல்வின்ங்கிறது வேற ஒன்றும் இல்ல, அந்த பந்தை நம்ம முக்கி வைக்க போற தண்ணியோட வெப்பநிலை தான். இந்த தண்ணி தான் ஒரு கூலிங் ஏஜென்ட் மாதிரி வேலை செஞ்சு பந்துல இருக்கிற அத்தனை சூட்டையும் வெளியே இழுக்க போகுது. சரி, நம்ம கிட்ட இப்ப 3 அலகலகு டெம்பரேச்சர் இருக்கு. ஆனா இந்த கேஸோட திருப்பு முனையே ஒரு விஷயத்துல தான் இருக்கு. இயற்பியல்ல அத டைம் கான்ஸ்டன்ட், அதாவது நேர மாறிலின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட துருப்புச்சீட்டு. இதோ அதுதான் இந்த 16 வினாடிகள். இந்த ஒரு நம்பர் தான் இந்த முழு புதிரையும் அவிழ்க்க போற திறவுகோல். இந்த 16 வினாடிகள்ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி தாங்க. ஒரு பொருள், அதோட மெட்டீரியல், அதை சுத்தி இருக்கிற சூழல்னு பல சிக்கலான விஷயங்களை சிம்பிளா ஒரே நம்பர்ல அடக்கிடுது. இது நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடும் பாருங்க. ஓகே, இப்ப நம்ம கையில எல்லா க்ளூஸும் இருக்கு. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த மர்மத்தை தீக்கிறதுக்கான கருவி, அதாவது ஃபார்முலாவை பார்க்கலாம். நல்ல வேளையா இந்த மாதிரி கணக்குகளை சால்வ் பண்றதுக்குன்னே இயற்பியல்ல ஒரு அற்புதமான ஃபார்முலா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா க்ளூஸையும் இது ஒன்னா கோர்த்து விடைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். இதோ அந்த ஃபார்முலா. பார்க்க கொஞ்சம் பெருசா தெரியலாம், ஆனா பயப்படாதீங்க, இது ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் எவ்வளவு வேகமா குளிருங்கிறத நேரத்தை பொறுத்து சொல்றதுதான் இந்த சமன்பாடு. அவ்வளவுதான். ஓகே டிடெக்டிவ்ஸ், க்ளூஸ் ரெடி, ஃபார்முலா ரெடி. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இந்த கேஸ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச டெம்பரேச்சர் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல போடுவோம். அதாவது 350 - 300 டிவைடட் பை 1000 - 300. அடுத்த ஸ்டெப், இதை சிம்பிளிஃபை பண்ணா 50/700 கிடைக்கும். அதை இன்னும் சுருக்குனா நமக்கு 1/14 வரும். ஃபைனல் ஸ்டெப், இந்த 1/14யும் நம்ம டைம் கான்ஸ்டன்டையும் வச்சு அந்த நேரம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்ம விசாரணையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் மண்டைய உடைச்ச கேள்விக்கு பதில் கிடைக்க போற நேரம் இது. அந்த ஸ்டீல் பந்து குளிராக எவ்வளோ நேரம் ஆகும்? பதில் 42.2 வினாடிகள். ஆமாங்க, நம்ப முடியல இல்ல? எரிமலை குழம்பு மாதிரி கொதிக்கிற அந்த ஸ்டீல் பந்து நம்ம டார்கெட் வெப்பநிலைக்கு வர வெறும் 42.2 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. நம்மளோட விசாரணை சக்சஸ். இன்னைக்கு நாம வெறும் ஒரு கணக்கு போடல, நிஜ உலகத்துல நடக்கிற விஷயங்களை இயற்பியல் வச்சு எப்படி புரிஞ்சுக்கலான்னு கத்துக்கிட்டோம். அந்த டைம் கான்ஸ்டன்ட்ங்கிற ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய சிக்கலை எளிதாக்குதுன்னு பார்த்தோம். முக்கியமா ஒவ்வொரு இன்ஜினியரிங் கேள்வியும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான புதிர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இந்த விதி அந்த ஸ்டீல் பந்துக்கு மட்டும் இல்ல. நீங்க காலையில குடிக்கிற காஃபி ஆறுறதுல இருந்து நம்ம பூமி மெதுவா குளிர்றது வரைக்கும் இதே இயற்பியல் தான் பின்னாடி இருக்கு. சுவாரஸ்யமா இல்ல? இத பத்தி யோசிங்க. அடுத்த பகுப்பாய்வுல நாம சந்திப்போம்.